ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் ரசம், சோறு, சிக்கன் பொரியல். இன்றைக்கி இவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு அரைச்சி வச்சிருக்கு. தக்காளி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து நல்ல மிளகு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, அப்புறம் வந்து மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து ஆட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் 2 பச்சை மிளகு போட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து ஆட்டி நம்ம வந்து இப்போ வைக்க வேண்டியதுதான். சிக்கனை வந்து கழுவிட்டு அப்புறம் வந்து இதையும் கொஞ்சம் கழுவிட்டு மசாலா தடவி பொரிச்சணும். சிக்கன் பொரிஞ்சுன்றைக்கு அங்கே டிவி ஓடுது, இங்கே சிக்கன் பொரியுது. இவங்களுக்கு டிவி பார்க்க தான் லீவு கொடுத்துருவோம். அவங்க 2 பேரும் நல்லா டிவி பார்க்குதோ. ஒரு வேலை தொட்டு பிடிச்ச வேலை செஞ்சு தரேன்னு பண்ணிடல. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். மணி 2 ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. என்னன்னு சொன்னான்னா கனவா, என்னன்னு சொன்னான்னா பீட்ரூட் கூட்டு. செம டேஸ்டில் இருக்கும். இதுன்னா சிக்கன். இப்போ என்னது என்னன்னு சொன்னான்னா சோறு, பொன்னி அரிசி சோறு, காலையில் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது. அவங்களுக்கு ரசம் வேறு, ரசம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுறவங்களுக்கு சிக்கன் குழம்பு. அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கு. கனவா கொஞ்சம் இருந்துச்சுல, அதையும் பொரிச்சு வச்சுருக்கு. அப்புறம் வந்து பீட்ரூட்டு கூட்டு. இவ்வளோ தான் நம்ம மதிய சாப்பாடு. காலையில் இடியப்பத்துக்கு வச்ச இந்த சிக்கன் குழம்பு மீதி இருந்துச்சு. ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. இறைச்சி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, சிக்கன் குழம்பு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ வந்து சாதம் வைக்கலாம். அப்புறம் பீட்ரூட்டு கூட்டு, சிக்கன், கனவா, சிக்கன் குழம்பு, ரசம் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே ரசம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டில் இருக்கும். மறுபடியும்